வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உடல் நலம் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் ஜீவகாந்தம், வான்காந்தம் மற்றும் உடல் சம்பந்தமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். கேள்வி நம்பர் 1, சுத்த வெளியின் தண்ணீருக்கத்தால் நொறுங்கி உண்டான மிக நுண்ணிய தூசு டேஷ் ஆகும். இறைத்துகள் ஆகும். இறைத்துகள்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். விண் ஆகும். விண்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களின் தொகுப்பு டேஷ் எனப்படுகிறது. பரு உடல் எனப்படுகிறது. உடல் முழுவதும் கோடான கோடி விண் துகள்கள் நிறைந்து ஓடிக்கொண்டிருப்பதால் நமது உயிராற்றலை டேஷ் என்று அழைக்கிறோம். நுண்ணுடல் என்று அழைக்கிறோம். விண் துகள்களிலிருந்து வெளியேறும் இறை துகள்களின் தொகுப்பு டேஷ் எனப்படுகிறது. காந்த உடல் அல்லது காரண உடல் அல்லது பிரணவ உடல் என்று அழைக்கப்படுகிறது. டேஷ் என்பது விண் துகள்களிலிருந்து வெளியேறும் இறை துகள்கள் ஆகும். காந்தம் என்பது உயிரினத்திலிருந்து வெளியேறும் உயிர் துகள்கள் டேஷ் எனப்படுகிறது. ஜீவகாந்தம் எனப்படுகிறது. சடப்பொருள்களிலிருந்து வெளியேறும் விண் துகள்கள் டேஷ் எனப்படுகிறது. வான்காந்தம் எனப்படுகிறது. மனித உடலில் உள்ள 3 ஓட்டங்கள் யாவை? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் மற்றும் காற்று ஓட்டம். இரத்த, வெப்ப மற்றும் காற்று ஓட்டங்களில் ஏதாவது ஒரு ஓட்டத்தில் தடை ஏற்பட்டாலும் மற்ற 2 ஓட்டங்களிலும் தடை ஏற்படும். இதை டேஷ் என்று கூறுகிறோம். மின் குறுக்கு என்று கூறுகிறோம். மின் குறுக்கு அங்கே ஏற்படுகிறது. இந்த இப்படிப்பட்ட இரத்த, வெப்ப மற்றும் காற்று ஓட்டங்களில் தடை ஏற்பட்டு அதனால் உண்டாகும் மின் குறுக்குகளால் உண்டாகும் தேக்கம் டேஷ் எனப்படுகிறது. வலி எனப்படுகிறது. உடம்பில் ஏற்படும் வலி இடத்தால் விரிந்தும் காலத்தால் நீடித்தும் இருக்குமானால் அது டேஷ் எனப்படுகிறது. நோய் எனப்படுகிறது. இரத்த, வெப்ப, காற்றோட்டங்களில் தடை ஏற்படும் பொழுது அதை சரி செய்ய ஜீவகாந்தம் டேஷாக தன்மாற்றம் அடைகிறது. ஜீவகாந்தம் மின் சக்தியாக தன்மாற்றம் அடைகிறது. நோயின் மூலம் உடல் ஆற்றல் வெகுவாக குறைந்து ஈடு செய்ய முடியாத நிலையில் உடலின் இயக்கங்கள் நின்று விடுவதே டேஷ் எனப்படுகிறது. மரணம் எனப்படுகிறது. விந்துநாத கலத்தில் மின் குறுக்கு ஏற்பட்டு அக்கலயம் உடைந்து விந்துநாதம் முழுவதும் வெளியேறிவிட்டால் அதை டேஷ் என்கிறோம். மரணம் என்கின்றோம். உடல்நல கேட்டிற்கு முக்கிய காரணம் உடலின் டேஷ் ஆகும். உடலின் ரசாயன மாற்றம் ஆகும். நமது உடம்பில் இரத்தம், வெப்பம் மற்றும் காற்றோட்டம் ஆகியவை சீராக அமைய டேஷ் அவசியமாகும். உடற்பயிற்சி அவசியமாகும். நாம் தினமும் உடற்பயிற்சி செய்வதால் டேஷ் மற்றும் டேஷ் நமக்கு அளிக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. தேவையில்லாத விலங்கின பதிவுகள் அழிக்கப்படுகின்றன. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.